ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், ஏன் ஒரு ஃபோட்டோ போட்டது குத்தமா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அதிருது இல்லை, பேரை கேட்டால் அதிருப்பா இல்லையா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து சீசன் 9 வந்து கொடுத்தாங்க. சான்ஸே இல்லை, மறக்க முடியாத, மறுக்கவே முடியாத ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னா அது கண்டிப்பாக விஜய் பார்வதி. எவ்வளோ ஹெட்டர்ஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு ஈக்குவலுக்கு அதுக்கு மேலே வந்துட்டு அன்பை வாரி இறைக்கிற ஒரு சம்பவம். அதுவும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்துட்டு காணாமலாம் போயிருக்காங்க. பிக் பாஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியில் ஓஹோன்னு போயிருக்காங்க. ஆனால் அதில் வந்து ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறமும் சூப்பராக வந்துட்டு சம்பவம் பண்ணுறது வந்து கண்டிப்பாக விஜய் பார்வதியை மறக்கவே முடியாது. அதுலேயும் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்க்குறோம், அவங்க வெளியில் அந்த காரில் வந்துட்டு இருக்காங்க, ஓடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? ஏன்னா ஒரு சில பேர் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது இன்னுமா ஒன்றுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரைட். இப்போ என்னென்னா, கமருதீன் அண்டு நம்ம கானாவினத் அவர்கள் இருந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்துட்டு இவிபியில் எடுத்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணியிருப்பாங்க கமருதீன். அதில் வந்து கானாவினத் அவர்களும் ஷேர் பண்ணியிருந்த விஷயங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். இப்போ என்னென்னா, இது கீழே ஃபுல்லாக கானாவினத் அண்ட் கமருதீன் அவர்களுடைய அந்த நட்பை பற்றி நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பார்வதி ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே மாதிரி விஜய் பார்வதி கூடயும் சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போடுங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது, இப்படி போட்டுட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ரியல் கப்பலாக இருக்கிற யார், நம்ம அமீர் அவர்கள் இருக்காங்களே, பாவனி, அவங்க ரெண்டு பேர் கூட இந்த மாதிரி வந்திருக்குமான்னு தெரியாது. அவங்க ரியல் கப்பல் ஆக்சுவலாக, சரிங்களா? அவங்களுக்கு கூட இவ்வளோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஹிஸ்ட்ரி சரித்திரத்திலே வந்துட்டு இந்த கமருதீன் பார்வதி இவங்க ரெண்டு பேரை தான் வந்துட்டு ரொம்ப பெரிதாக வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவில் வந்துட்டு ஏதாவது ஒரு ரியாலிட்டி ஷோவில் கண்டிப்பாக பார்ப்போம். அதாவது மாற்றுக்கிறது கிடையாது. இல்லைன்னா ஏதாவது ஒரு சீரியலில் கூட வந்துட்டு, ஆனால் ரெண்டு பேரும் சீரியல் அவங்க நடிச்சிருக்காங்க, இவங்க நடித்தது கிடையாது பார்வதி. ஸோ வந்தாங்கன்னா செம்ம மாசான ஒரு சம்பவமாக இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு அவர் ஒரு ஃபோட்டோ போட்டார்னா கமருதீனுக்கு இன்பாக்ஸ் ஃபுல்லாக அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா பார்வதி ரசிகர்லாம் வந்துட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ போடுங்க, அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதாவது சம்திங் வாங்க, பேசுனீங்களா, பார்த்தீங்களா, இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டு இருக்காங்க. அவருக்கும் ஒரு டைமில் ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி சான்ஸே இல்லை. வேறு லெவலில் வந்துட்டு பார்வதி ரசிகர்களை வந்துட்டு விடாமல் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஒரு அன்பை வந்து பொழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு கூடிய விரைவில் பார்ப்போம்னு நினைக்கிறேன், நம்புவோம். சரி, நீங்கள் யாரெல்லாம் பார்வதி அவங்க மிஸ் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நிறைய ரீல்ஸ்லாம் இப்போலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி கலாய்ச்சி போட்ட ஒரு சம்பவம்லாம் மாறி இப்போது அவங்க பேசுகிற விஷயங்கள் வேறு லெவலில் வந்துட்டு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்குது. சான்ஸே இல்லை. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 9 மிஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் பிக் பாஸ் சீசன் 10க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.